ஹலோ ஆல். இன்றைக்கி வந்து யூஎஸோட ஹைவே டிரைவ் பற்றி பார்ப்போம். யூஎஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி யூஎஸோட காருங்கெலாம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் ஸ்டேரிங் இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஸ்டேரிங் இருக்கும். இந்தியாவில் வந்து ரைட் ஹேண்ட் ஸ்டேரிங் இருக்கும். நம்ம வந்து கியர்லாம் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்டில் தான் போடுவோம். ஆனால் இங்கே அப்படியே உல்ட்டாவாக நம்ம வந்து ரைட் ஹேண்டில் தான் வந்து கியர்லாம் மாற்றுவோம். பட் உங்களுக்கு பெடல் வைஸ் எல்லாமே சேமு தான். ஆக்சிலேட்டர், பிரேக் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது இந்தியாவில் இருக்க மாதிரி. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு காலில் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான சேஞ்சஸ் இருக்காது. கியர் மட்டும் லெஃப்ட்டில் போகிறதுக்கு பதிலாக ரைட்டில் போடுவோம். அதே போலவே இந்தியாவில் வந்து லெஃப்ட் சைடு ரோடோட லெஃப்ட் சைடில் ட்ரைவ் பண்ணுவோம். யூஎஸில் உல்ட்டாவாக ரோடோட ரைட் சைடு ட்ரைவ் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது வந்து நான் வந்து ஒரு காரில் லெஃப்ட் சைடு உட்காந்துட்டு ரைட் சைடு ஆஃப் தி ஹைவே க்ரூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே வந்து ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைவேவை பொறுத்த வரைக்கும் சிமெண்ட் ரோட் அண்ட் தார் ரோட் ரெண்டுமே இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி ஹைவேஸ் வந்து வெல் பிளேடாக ரொம்ப ப்ராப்பராக போட்டிருப்பாங்க. அதே போலவே மார்க்கிங்ஸை பொறுத்த வரைக்கும் யூஎஸில் எந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து தப்பு சொல்ல முடியாது. எந்த இடத்துலையுமே மார்க்கிங் மிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு ரோடு ஒர்க் ஆரம்பிக்க போகிறாங்கனாலே அது ஒரு 1 மந்த்தோ இல்லை 2 மந்த்தோ அட்வான்ஸாகவே போர்டு வச்சுருவாங்க. இந்த டேட்லேருந்து ரோடு ஒர்க் ஆரம்பிக்க போகிறோம், ஸோ பி ப்ரிப்பேர்ட் அப்படின்ற மாதிரி முன்னாடியே நமக்கு போர்டு வைக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ரோடில் ரோடு ஒர்க் போகுது, நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஐடியா கிடைக்கும். அதே போலவே ஒரு ஹைவேயில் ஓட்டும்போது நம்ம வந்து ரைட்ஸ் லேன் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ இந்த ட்ரக்கை ஓவர்டேக் பண்ணி இல்லையா, அதனால் நான் வந்து இப்போ லெஃப்ட் லேன் வந்தேன். அகெயின் ஐ ஹாவ் டு கோ பேக் டு ரைட் லேன். அதுதான் வந்து ரூல். நீங்கள் வந்து ஓவர்டேக்கிங்க்கு மட்டும்தான் இந்த லெஃப்ட் லேன் யூஸ் பண்ணணும். மற்றபடி நீங்கள் வந்து க்ரூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களோட ஸ்பீட் லிமிட்டில் ரைட் லேனில் மட்டும்தான் க்ரூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரைட் லேனில் ஆல்ரெடி முன்னாடி ஒரு ட்ரக்கு போயிட்டுருக்கு. அதனால் எல்லா காரும் வந்து லெஃப்ட் லேன்லேயே ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ நானும் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதே போல் ஸ்பீட் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து மேக்ஸிமம் இல்லை, ஆவரேஜாக வந்து ஒரு 70 தான் வந்து மோஸ்ட் ஆஃப் தி ஹைவேஸில் யூஎஸில் இருக்கும். டெக்ஸாஸில் மட்டும் 130 ஹைவே 130 ஒரு 85 மைல்ஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. அதுதான் மேக்ஸிமம் ஸ்பீட் லிமிட். நீங்கள் இப்போ ஒரு 70 மைல்ஸ் பர் ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் இன்க்ளூடிங் மீ ஒரு +or-5 எக்ஸ்ட்ரா போகும். ஏன்னா இந்த 70 மைல்ஸ் பர் ஹவர்ன்றதெல்லாம் எப்போயோ ஒரு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி டிசைட் பண்ண ஸ்பீட் லிமிட். அண்ட் தென் இப்போ இருக்க கரண்ட் கார்ஸ்லாம் வந்து ஒரு +5, மேபி சம் பீப்புள் வந்து +9 வரைக்கும் போவாங்க. அந்த 79 அந்த ரேஞ்சுக்குள்ளே அதுக்குள்ளே போவாங்கனாலே போலீஸ் வந்து ஒன்றும் பிடிக்க மாட்டாங்க. அண்ட் தென் கோ வித் த ஃப்ளோ. இப்போது முன்னாடி போகிற கார் வந்து இப்போது 70 ஸ்பீட் லிமிட்டில் போனோம். பட் இந்த கார்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 80 கிட்டே போயிட்டுருக்கு. நான் வந்து ஒரு அரௌண்ட் 80, அந்த 80 டச் பண்ணாமல் நான் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் வந்து இங்கே ஃபாலோ பண்ணுறது. ஸோ நீங்கள் ஓவர் ஸ்பீட் போனீங்கன்னா இப்போ இந்த ஃப்ளோவில் எல்லோரும் போகும்போது ஓகே, நம்ம வண்டி மட்டும் தனியாக அதிகமான ஸ்பீடு போச்சுன்னா அஃப்கோர்ஸ் போலீஸ் வந்து அவங்கள பிடிப்பாங்க. பிடிச்சோடனே அவங்க நம்மளோட ஸ்பீடோட லிமிட்டை வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபைன் டிஃபைன் பண்ணுவாங்க. லைக் இப்போ ஒரு % ஆஃப் ஸ்பீட் அதிகமாக போனால் அதுக்கு ஒரு ஃபைன், அதை விட அதிகமாக போனால் அதோட ஃபைன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த பர்சன்டேஜ் வச்சு தான் வந்து ஃபைனை டிஃபைன் பண்ணுவாங்க. அண்ட் தென் நீங்கள் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து எனக்கு ஸ்பீட் லிமிட் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா யூஎஸை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் வந்து ஸ்பீட் லிமிட் அங்கங்கே வச்சுருப்பாங்க. உங்கள் ஜிபிஎஸ்லேயும் வந்து ஸ்பீட் லிமிட் காமிக்கும். ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி நான் ஸ்பீட் லிமிட் பார்க்கல அப்படின்னும் நம்ம வந்து பேச முடியாது. அதே போல் எக்ஸிட். இப்போ நீங்கள் ஒரு ஹைவேலேருந்து எக்ஸிட் எடுக்கிறீங்கன்னா இப்போ நம்ம ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே, ஒரு ஊர் பேர் வச்சுருப்பாங்க, அதை வச்சு நம்ம எக்ஸிட் எடுப்போம். பட் யூஎஸை பொறுத்த வரைக்கும் நம்பர், ஒவ்வொரு எக்ஸிட்டுக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கும். இப்போ இந்த எக்ஸிட் இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் இந்த போர்டை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த எக்ஸிட்டோட நம்பர் என்ன, 131. ஸோ அந்த நம்பர் வச்சு தான் நம்ம வந்து எக்ஸிட் எடுப்போம். ஓகே, நம்ம ஹைவேயில் போயிட்டுருக்கோம், ஸோ எந்த எக்ஸிட் எடுக்கணுன்றதை நம்ம நம்பரை வந்து வச்சு தான் நம்ம ஹைவேலேருந்து எக்ஸிட் எடுப்போம். அண்ட் தென் இந்த ஹைவேவை பொறுத்த வரைக்கும் யூஎஸோட ஹைவே பொறுத்த வரைக்கும் எந்த இப்போ நீங்கள் ஒரு சைன் போர்டு பார்க்குறீங்க இல்லையா, அந்த ஹைவேயில் இன்னொரு லேன் வந்து ஜாயின் பண்ண போகுது அப்படின்றத முன்னாடியே நமக்கு வந்து இன்டிமேஷன் பண்ணுவாங்க. எந்த இடத்துலையுமே வந்து சைன் போர்டு மிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்னொன்று, இப்போ நீங்கள் ஹைவேயில் ரொம்ப நேரம் ட்ரைவ் போயிட்டுருக்கீங்க, எங்கே ரெஸ்ட் எடுக்கணுன்னா ரெஸ்ட் ஏரியா எவ்வளோ தூரத்தில் வருது அதுவும் வச்சுருப்பாங்க. அண்ட் தென் அடுத்த எக்ஸிட்டில் என்னென்ன கடைங்க இருக்குது. இப்போது ஹைவேயில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கடைங்கெல்லாம் இருக்காது. நம்ம நின்று டீ குடிக்கிற மாதிரியா நம்ம ஊர் மாதிரியெல்லாம் இருக்காது. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸிட் எடுத்து அங்கே ஒரு 131 பார்த்தீங்க இல்லையா, அந்த மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. அடுத்த எக்ஸிட்டில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோட்டல் இருக்கும். லைக் ஹோட்டல் இந்த சென்ஸ் லைக் KFC,
மெக்டி அந்த மாதிரி அமெரிக்கன் ஹோட்டல்ஸ் இருக்குன்றத போர்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இன்னொன்று, இந்த ஹைவேலலாம் நம்ம நிற்கலாம் முடியாது, நிற்கவும் கூடாது. அன்லெஸ் இட் இஸ் அன் எமர்ஜென்சி. இப்போ கார் டயர் பஞ்சர் ஆகிடுச்சு, கார் ரிப்பேர் ஆகிடுச்சின்னா அழகாக ரைட்டில் இந்த லேனை தாண்டி ஓரமாக நிறுத்திட்டு ஹசார்ட் போட்டு வண்டியை நிற்க வைக்கணும். அப்போ கூட உங்களுக்கு வந்து காப்ஸ் வந்து நமக்கு பின்னாடி நின்று இந்த இடத்துல ஒரு வண்டி ஹால்ட் ஆகிருக்குன்றத லைட்டை போட்டு சொல்லுவாங்க. லைக் இண்டிகேட்டர் மாதிரி போட்டு வைப்பாங்க, நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அது வந்து இங்கே ஒரு நல்ல விஷயம். அதே போலவே நம்ம ஊர் மாதிரி இங்கேயும் போலீஸ் வந்து மறைஞ்சி தான் நிற்பாங்க. ஏதோ ஒரு இடத்துல மறைஞ்சி நிற்பாங்க. நமக்கு அது தெரியவே தெரியாது. நம்ம ஓவர் ஸ்பீடு போனோம்னாலோ இல்லை நம்ம மேலே ஏதாவது டவுட் வந்ததுன்னா நமக்கு பின்னாடி வந்து லைட்டை போட்டு நம்மளை நிற்க சொல்லுவாங்க. அதே போலவே ரெஸ்ட் ஏரியா. நம்ம ஊர் மாதிரி எங்கே பார்த்தாலும் நின்று நம்மளால் லைக் பாத்ரூம்லாம் போக முடியாது. இங்கே வந்து அதுக்குன்னு ப்ராப்பராக ரெஸ்ட் ஏரியா இருக்குது. சம் கிலோமீட்டர்ஸில் சம் மைல்ஸில் அந்த ரெஸ்ட் ஏரியா அங்கங்கே போர்டு வச்சுருப்பாங்க. அடுத்த ரெஸ்ட் ஏரியா எப்போ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே தான் நின்று நம்ம ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணணும். நம்ம நார்மலாக இந்த மாதிரி நின்று போனோன்னா ஆஸ் யூஷுவல் ஃபைன் போட்டுருவாங்க. இங்கே ஃபைன்லாம் ஹெஃப்டியாக இருக்கிறதுனால நம்ம எல்லா ரூல்ஸும் ஃபாலோ பண்ணி தான் ஹைவேயில் வண்டி ஓட்டணும். இது அதை பார்த்தீங்களா, இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க. எவ்வளோ மைல்ஸை எவ்வளோ கிலோமீட்டர்ஸில் எவ்வளோ மினிட்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணலாம் அப்படின்றதையும் பண்ணுவாங்க. அதே போலவே ஓவர்டேக் பண்ணிவிட்டு நம்ம லேனுக்கு வந்துடணும். அது வந்து இங்கே ரூல்ஸாக ஃபாலோ பண்ணுவாங்க. ரொம்ப நேரம் அதே போல் லைனில் ஓட்டியிருந்தாலும் நம்ம பின்னாடி வந்து நிறுத்திட்டு ஏன் நீ இதே லைனில் ஓட்டுற, அந்த மாதிரி ஓட்டக்கூடாதுன்னு போலீஸ் வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ நார்மலாக நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும். ஹைவேவில் யூஎஸோட ஹைவேவில் நம்ம சேஃபாக போய் சேஃபாக வரலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலோ டவுட் இருந்தாலோ கமெண்ட்டில் போடுங்க, நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன்.